ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அக்ஷய திதிக்கு தங்கம் வாங்கி சேமிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அக்ஷய திதி வர கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது. என்றைக்கு அக்ஷய திதி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30, 2025 புதன்கிழமை வருது. அன்றைக்கி வந்து அக்ஷய திதிக்கு வந்து நம்ம வந்து கோல்டு வாங்கலாமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இருக்கிறதுக்கு கோல்டு ரேட் பயங்கரமாக பிக் ஆகிட்டே போகுது. ஆனால் எப்படி நம்ம கோல்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அக்ஷய திதிக்கு கண்டிப்பாக தங்கம் தான் வாங்கணுமா அப்படின்றதுக்கும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் நிறைய வந்து கோல்டு ரிலேட்டட், மணி ரிலேட்டட், சேவிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வருது. அதை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அக்ஷய திதிக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கோல்டை தவிர அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து உப்பு, அது வந்து கல் உப்பு வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கல் உப்பு வந்து லக்ஷ்மி கலாட்சம் சொல்லுவாங்க. அதனால் வந்து கல் உப்பு வாங்கினா ரொம்ப நல்லது. அது தவிர்த்து வேறு என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லது. ரெண்டுமே வந்து லக்ஷ்மி அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்ததான, அதனால் மஞ்சளும் வாங்கலாம். தென் பார்த்திங்கன்னா தங்கம், உங்களால் தங்கம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தங்கம் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இருக்கிற விலைவாசியில் எப்படி நான் தங்கம் வாங்குறது அப்படின்னா, நான் நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன். எப்படி வந்து நீங்கள் வந்து அக்ஷய திதிக்கு வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் சொல்லிடுறேன். இப்போ வந்து வேறு ஒரு மெத்தட் வந்து சொல்கிறேன். தென் பார்த்திங்கன்னா, தங்கம் முடியலன்னா வெள்ளி, கண்டிப்பாக வெள்ளியாச்சும் கூட வாங்கலாம். வெள்ளி கூட இப்போ வந்து 100 ருபீஸ்க்கு மேலே தான் விற்கிது கிராமு. நீங்கள் வெள்ளி வாங்குறதா இருந்தாலும் வெள்ளி வாங்கலாம். வெள்ளை கலரில் இருக்கிறதுனால அது வந்து வெள்ளி வந்து அம்மனுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. வெள்ளியில் வாங்க பொருள் கூட நீங்கள் வாங்கலாம், தங்கம் தவிர்த்து. அடுத்தது முக்கியமான விஷயம் தானம். நீங்கள் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அக்ஷய திதி அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச எந்த ஒரு பொருள் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூலில் பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நோட்டு புக்கு அந்த மாதிரி வாங்கி தரலாம். நல்லா கொஞ்சம் வசதியாகவே இருக்கிறீங்க அப்படின்னா யாருக்குன்னா ட்ரெஸ் வாங்கி தரலாம். உங்களால் முடிஞ்ச தானம், ஏதோ ஒரு தானம் வந்து உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து வாங்குறது தான் வந்து அக்ஷய திதிக்கு சேரும் கிடையாது, கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதையும் கூட பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நான் கோல்டு தான் வாங்குவேன். சில பேர் நினைப்பீங்க. கோல்டு வாங்குறவங்களுக்கு என்ன மெத்தட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து 1 ஏப்ரல் வந்து ஸ்டார்ட்லேருந்து 30 நாள் இருக்குது கரெக்டாக. ஏன்னா ஏப்ரல் 30 தான் வருது. இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து 1 ஏப்ரல் அன்றைக்கி எவ்வளோ பார்த்திங்கன்னா 8510 ரூபா ஒரு கிராம் விற்குது. தென் பார்த்திங்கன்னா சில்வர் பார்த்திங்கன்னா 114 ரூபா விற்குது. 100 ரூபாய்க்கு மேலெலாம் சில்வர் வந்து இப்போ தான் வந்து இப்போ ஒரு 2 மந்த்ஸாக தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இதுக்கு முன்னாடிலாம் கம்மியாக தான் இருந்துச்சு, 90 ருபீஸ் கூட இருந்துச்சு. கடன் சில்வரும் ஏறிட்டே வருது. தென் 24 கேரட் வந்து 9290 ருபீஸ் வருது. இதே வந்து லாஸ்ட் வந்து ஜான் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7000 8000 கூட ரீச் ஆகலை 24 கேரட்டு. அதுவே பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9000க்கு மேலே வந்துருச்சு. கோல்டு சில்வர் எல்லாமே வந்து படிப்படியாக ஏறிட்டே வருது. இதை வந்து நம்ம சொல்லலாம், கடைக்காரங்களுக்கு வந்து சேல்ஸ்க்காக வந்து அக்ஷய திதினால் வந்து நமக்கு வந்து பண்ணுறாங்க அப்படி சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நம்மளோட சேவிங்ஸ் தான் நம்ம வாங்க போகிறோம் தவிர அவங்க வந்து ஃப்ரீயாகவும் தரப்போகிறது இல்லை, இல்லைனா வந்து அதிகமாக வச்சு விற்க போகிறதும் கிடையாது. நம்மளோட சேவிங்ஸ் இந்த வருஷம் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் எவ்வளோ லாபம் அப்படின்னு தான் நம்ம பார்த்து வாங்கணும். இப்போ வந்து அக்ஷய திதி வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து கம்பேரிசேஷன் பார்க்கலாம். 2023 லாஸ்ட் இயருக்கு முந்தின இயருக்கு வந்து ஏப்ரல் அப்போ வந்திருக்குது. அப்போ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5580 ரூபா விற்றுருக்குது. 2024 லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 6660 ரூபா வந்துருக்குது. மே மாதம் விற்றுருக்குது. 2 வருஷமும் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு படிப்படியாக ஏறிட்டே வருது. இப்போ 2025 வந்து கோல்டு ரேட் வந்து ஏப்ரல் எப்போ கடைசியில் வந்து எவ்வளோ வரும்ன்றது நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து டெய்லி ஒரு ரேட் ஏறுது. அப்போலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ஏறுறது, வருஷத்துக்கு ஒரு 500 ரூபாய் ஏறுறதே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாதம் வந்து 1000 2000 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஏன் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு ஜான் வந்து பொங்கல் அப்போ ஆர் நியூ இயர் அப்போ வந்து 7000, இது வந்து நியூ இயர் தான் கரெக்டாக. நியூ இயர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 7150 ரூபா விற்றுச்சு கோல்டு ரேட்டு. அப்போ கூட நம்ம வந்து ஜிஆர்டியில் வந்து கோல்டு காயினுக்கு ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணது இந்த ரேட் கரெக்டாக ஞாபகம் இருக்குது. இந்த ரேட் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். இப்போ வித்தின்
டூ ஆர் 3 மந்த்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 8510. அப்போ வாங்கும்போது 7850, 1360 ரூபா ப்ராஃபிட். அப்போ வாங்கியிருக்கிறவங்களுக்கு இப்போ கரெக்டாக வந்து ப்ராஃபிட் 3 மந்த்ஸில் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் கோல்டு வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமா டிசைட் பண்ணிக்கோங்க. சின்னதாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். பெரிய ஃபிகர் தான் கொடுத்து வாங்கணும்னு கிடையாது. உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1360 ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட்னா வித் வந்து இதில் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இன்க்ளூடட் பண்ணால் கூட ஒரு 300 போச்சுன்னா கூட கிராமுக்கு 1000 ரூபா வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். நீங்கள் வந்து நம்ம ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கணும் அதெல்லாம் நீங்கள் சொல்லலைன்னு சொல்வீங்க. அதுக்காக தான் அதையும் சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் சப்போஸ் கொடுத்து வாங்கியிருந்தீங்க வேஸ்டேஜ் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணால் கூட ஒரு 360 ரூபா போனால் கூட 1000 ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட். நான் வந்து அக்ஷய திதிக்கு வந்து மில்லிகிராமாச்சும் கோல்டு காயின் வாங்குங்க நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களால் 1 கிராம் கோல்டு காயின் நான் வாங்கணும் அப்படி டிசைட் பண்ணிங்கன்னா 1 கிராம் கோல்டு காயினை நீங்கள் வாங்கலாம். மேக்ஸிமம் வந்து நான் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து 8800 வரும்னு நான் போடுறேன். இதை விட கம்மியானாலும் நமக்கு பரவாயில்ல. ஆனால் இதை விட ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம கேல்குலேஷன் மாறும். ஆனால் இப்போ விற்கிறதுக்கு கூட ஒரு 300 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து 1 கிராம் வந்து 8800 நீங்கள் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 30 டேஸ் சேவிங்ஸ் தான். டெய்லி வந்து 293 ருபீஸ் வந்து உங்களால் எடுத்து வைக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து எடுத்து வைங்க. 30 நாள் எடுத்து வைங்க. வீக்லி உங்களால் அமௌண்ட் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா 2200 வீக்லி 4 வாரம் எடுத்து வைங்க. எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 8800 வரும். அப்போ 1 கிராமுக்கு வந்து போடுங்க. 1 கிராம் அப்படியே வந்து எடுத்துடலாம். தென் பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் வந்து ஆஃபர்ஸ் கண்டிப்பாக நிறைய கடையில் போடுவோம். அந்த ஆஃபர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து காயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் இது அப்கமிங்கில் வர கடைங்களெலாம் என்னென்ன ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்து நான் போடுறேன். கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 3% வந்து நம்ம தான் கொடுக்குற மாதிரி வரும். ஜிஎஸ்டி வந்து 264 ரூபா வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9064 ரூபா. 1 கிராம் நீங்கள் எடுக்கணும் 8800 அப்படின்னா இந்த அமௌண்ட் தான் கண்டிப்பாக வரும். இந்த அமௌண்ட் 1 மந்தில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் என்ன தெரிஞ்சு வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து 8000 ரூபாய்க்கு மேலெலாம் ஒரு மாதத்தில் சேர்க்க முடியுன்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து சேர்க்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வாங்க. இல்லைனா அதை விட கம்மியான 1/2 கிராம் போயிடலாம். 1/2 கிராம் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேல்குலேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 8800 அதில் வந்து பாதி வந்து 4400 டெய்லி வந்து 146 ரூபா 150 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். கணக்கு 150 ரூபா வந்து 30 நாள் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். வீக்லி பார்த்தீங்கன்னா 110 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா 4 வாரம் வந்து எடுத்து வைக்க முடியும் உங்களால். 8800 1/2 கிராம் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா 4400 வருது. இப்போ வந்து அதுலேயும் வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு இல்லாமல் தான் கோல்டு காயின் வாங்க போகிறோம். ஜிஎஸ்டி 3% எடுத்திங்கன்னா 132 ரூபா வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4632. 1 மந்தில் 4000 சேர்க்கறது கூட சில பேர் வந்து பாசிபிள் தான். நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதா தான் ட்ரை பண்ணுங்கள். இந்த 4000 என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியாது சிஸ்டர், எதுவும் அதிகம் எனக்கு வந்து அப்படின்றவங்க வந்து 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் வந்து போயிடலாம். 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் போடுறதுக்கு டெய்லி 30 ருபீஸ் எடுத்து வைங்க. இன்ட்டு 30 டேஸ் 900 ருபீஸ் வந்து கண்டிப்பாக வரும். 8800 இன்ட்டு 100 மில்லிகிராம்ஸ் எடுத்திங்கன்னா 880 ருபீஸ். ஜிஎஸ்டி 3% வந்து 26 ரூபா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 906 ருபீஸ் வருது. நீங்கள் வந்து 8800 வச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு 1000 ரூபா இந்த மந்த்து சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து 1000 ரூபா சேர்த்திங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் வந்து வாங்கலாம். இதுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் கூட கொடுப்பாங்க. 100 மில்லிகிராம் காயின்ஸ்க்கு வந்து ரெகுலராக வந்து 75 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க ஜிஆர்டியில். மீதி கடையில் எப்படி போடுறாங்கன்னு தெரியாது எனக்கு. நான் ஜிஆர்டியில் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு 3 கேல்குலேஷன் சொல்லியிருப்பேன். 1 கிராம் 1/2 கிராம் அப்புறம் தென் பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ் இந்த 3 கிராம்ஸையும் வந்து நான் கேல்குலேஷன் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம வந்து அக்ஷய திதிக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து நமக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை வாங்கி நீங்கள் அதை பழகுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து வருஷம் வந்து உங்களால் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து அது யோகம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வாங்காமே எனக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை வாங்குங்க. அது அடுத்த வருஷம் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதே வருஷத்தில் அதே அக்ஷய திதிக்கு வாங்க முடியுதான்னு பாருங்கள். அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களால் வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக ட்ரூ. இது மாதிரி நடந்தவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் சிஸ்டர், நான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன், இல்லை அதுக்கு முந்தின வருஷம் வாங்கியிருந்தேன், நான் இந்த வருஷமும் வாங்க போகிறேன், இல்லை நடுவில் வந்து நான் நிறைய சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ஒரு சேவிங்ஸ் வந்து நம்ம வந்து அக்ஷய திதின்ற பேரில் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து நமக்கு ஏதோ ஒரு மூலியமாக வந்து நமக்கு கடவுளே வந்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த அக்ஷய திதியாக நமக்காக வந்திருக்குது. திதியில் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அக்ஷய திதி வாங்கு. யார் என்னென்ன வாங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். வேறு
என்ன மெத்தட் இருக்குதுன்ட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பெரிய ஃபிகர் கூட வேணாம். டெய்லி 30 ருபீஸ்லாம் வந்து உங்களால் ரெகுலராக வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஒரு மாதம் சேலஞ்ச் தானே, இதை எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து கோல்டு காயின் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.